ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ஸ்டாலேஷன் கேலிப்ரேஷன் வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சென்னை பட்டாபிராம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ரிசீவர் வந்து நம்ம புதுசாக பிராண்ட் நியூவாக நம்ம கொடுத்துருந்தோம். அதாவது ஏற்கனவே இந்த எமகா ரிசீவர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு ஸோ டெனானில் X4800H அப்படிங்கிற பிராண்ட் நியூ ரிசீவர்ஸும் ஒரு அட்வான்ஸ் ஸ்பீக்கர்ஸ் ஒரு பேர் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்பீக்கர்ஸும் நம்ம வந்து சப்ளை பண்ணிவிட்டு அங்க இருக்கிற பழைய ஒயரிங்லாம் எடுத்துட்டு, ஃப்ரெஷ்ஷா ஒயரிங் மாத்திட்டு, 2வது சரவணோட பிளேஸ்மெண்ட்லாம் மாத்தி குடுத்துறணும். ஸோ, அதனுடைய இன்ஸ்டாலேஷன் வீடியோஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ, அக்சஸரீஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இங்க வந்து ஸ்பீக்கர்ஸ் கேபிள், சப்வூஃபர் கேபிள் இது எல்லாமே நம்ம வந்து பிராண்ட் நியூ அதாவது அ பிரீமியம் பிராண்ட்ல இருக்கக்கூடிய கேபிள் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். பனானா பின்ஸா இருக்கட்டும், HDMI கேபிள்ஸா இருக்கட்டும், சப்வூஃபர் கேபிள் இது எல்லாமே வந்து டோட்டலா வந்து நம்ம மாத்திருந்தோம். ஈவன் ப்ரொஜெக்டர் வச்சிருக்காரு. ப்ரொஜெக்டர்லேருந்து ரிசீவருக்கு வரக்கூடிய கேபிள்ஸும் வந்து லோக்கல் கேபிள் தான் போட்டிருந்தாங்க. அதையுமே வந்து நம்ம மாத்தி குடுத்துருந்தோம். ஓவராலா வந்து அக்சஸரீஸ பொறுத்தவரைக்கும் எந்தவித காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் கஸ்டமர் நீடா இருந்தது. அதுக்கேத்த மாரி நம்ம மாத்தி குடுத்துட்டோம். ஸோ இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன் இது எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இன்ஸ்டாலேஷன் முடிச்ச கையோட கேலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேலிப்ரேஷன் பார்த்துட்டோம்னா, REW சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் நம்ம பண்ணி குடுத்துருந்தோம். இந்த கேலிப்ரேஷன்ஸ பொறுத்தவரைக்கும், ரூமோட மோட்ஸ் நம்ம கால்குலேஷன் எடுத்துக்கிட்டு, ரூமோட டைமென்ஷனுக்கு ஏத்த மாரி, அங்க வந்துட்டு ஹை ஃப்ரீக்வன்சி, மிட் ஃப்ரீக்வன்சி இது எல்லாமே என்ன மாரி சேலஞ்சிங்கா இருக்கு? அது என்ன மாரி வந்து அந்த ரூமுக்கு வந்து சீட்டிங் பொசிஷனுக்கு வருது? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணும்? அப்படிங்கிற ஒரு அனலைஸ் மூலியமா, அந்த சாஃப்ட்வேர் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கேத்த மாரி நம்ம வந்து கேலிப்ரேஷன் டியூனிங் நம்ம பண்ணி குடுத்துட்டுருக்குறோம். ஸோ இந்த கேலிப்ரேஷன்ஸ பொறுத்தவரைக்கும் ஒரு பிரீமியம் கேட்டகரி அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இது வந்துட்டு நீங்க ஆடிசி கம்பேர் பண்ணும்போது இது பெட்டராவே இருக்கும். ஸோ ஆடிசி நீங்க யூஸ் பண்ணும்போது நெறைய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு அதில இருக்கு. நெறைய ஃபில்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா, தப்பு தப்பா உங்களுக்கு எடுத்துக்கும். பட் இந்த கேலிப்ரேஷன் பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா பண்ண முடியும். ஸோ இத நெறைய பேருங்க சொல்றாங்க. இவரு காசுக்காக பண்றாரு. இது வேஸ்ட் ஆஃப் மணின்னு சொல்லி நெறைய பேர் சொல்றாங்க. சொல்றவங்க சொல்லிட்டு போட்டும். ஸோ ஆஸ் அ கஸ்டமர் நான் பண்ணி குடுத்த கஸ்டமருக்கு தெரியும். என்ன சாட்டிஸ்ஃபைட் ஆயிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அது நம்மளுக்கு போதும். ஸோ அந்த வகையில இந்த கஸ்டமருக்கு இந்த சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் நம்ம பண்ணி குடுத்துருந்தோம். ஸோ ஓவராலா இன்ஸ்டாலேஷன், சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் எல்லாமே நம்ம பண்ணி முடிச்சுட்டோம். ரூம பொறுத்தவரைக்கும் இது ஒரு டெடிகேட்டட் ரூம்னு சொல்லலாம். பட் ஆனா அக்வாஸ்டிக் எதுவுமே பண்ணல. ஸோ கஸ்டமர் சைட்ல பொறுத்தவரைக்கும் மினிமலா ஒரு அக்வாஸ்டிக் பண்ணுங்க. கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு சொல்லி நம்ம சஜஷன் குடுத்துருக்குறோம். ஸோ அது நெக்ஸ்ட் பட்ஜெட்ல பண்ணலான்னு சொல்லி ஒரு சஜஷன் நம்மகிட்ட குடுத்துருக்குறாங்க. ஸோ ஓவராலா இந்த ரூம்ல வந்துட்டு ஒரு 9.1 சேனல்ல தான் நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்சிருந்தோம். ஸோ ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்துட்டீங்கன்னா, டெனான்ல ஏவிசி X4800H மேட் இன் ஜப்பான் கேட்டகரியில இருக்கக்கூடிய ஏவி ரிசீவர் தான். ஒரு 9 சேனலும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஏவி ரிசீவர் தான். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மாரி உங்களுக்கு அதில குடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, பெட்லைட்ஸ பொறுத்தவரைக்கும் போல்கா ஆடியோ ஸ்பீக்கர்ஸ் தான் கஸ்டமர் வச்சிருந்தாங்க. ஸோ
ஸோ இதில பார்த்துட்டீங்கன்னா, எஸ் சீரிஸ்ல இருக்கக்கூடிய கேட்டகரி தான். சென்ட்ரல் சேனல பொறுத்தவரைக்கும், எஸ் சீரிஸ்ல வந்து 35 அப்படிங்கிற ஒரு மாடல்ஸும், டவர்ஸ பொறுத்தவரைக்கும் S50 அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட விடையை நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா, ஒரு சப்வூஃபர்ஸ்ன்னு பார்க்கும்போது, Yamahaல ஒரு சப்வூஃபர்ஸ வந்து கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஓவராலா வந்துட்டு ஃப்ரண்ட் சைட பொறுத்தவரைக்கும் 2 டவரு, 1 சென்டரு, 1 சப்வூஃபர். இதுதான் வந்து கஸ்டமருக்கு நம்ம லே பண்ணி குடுத்துருந்தோம். ஸோ அடுத்தது வந்துட்டு சரவுண்ட். சரவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, இங்க வந்து பிளேஸ்மென்ட் வந்து தப்பா பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அந்த பிளேஸ்மென்ட்ட நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு, சரவுண்ட் லெஃப்ட், ரைட்டு, சரவுண்ட் பேக் லெஃப்ட், ரைட்டு இந்த பொசிஷன வந்து நம்ம அதில பண்ணி குடுத்துருந்தோம். ஸோ அதில என்ன பொசிஷன் பார்க்கும்போது பார்த்துட்டீங்கன்னா, சேம் போல் கார்டிலே பார்த்துட்டீங்கன்னா, சரவுண்ட் லெஃப்ட், ரைட்டுக்கு வந்துட்டு ஒரு பேர் ஆஃப் சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸும், சரவுண்ட் பேக்குக்கு பார்த்துட்டீங்கன்னா, சேம் போல் கார்டியோல ஒரு பேர் ஆஃப் சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸும் நம்ம ஹேங் பண்ணி குடுத்துருந்தோம். ஸோ ஓவராலா வந்துட்டு இங்க பேக் சைடு அப்படின்னு பார்க்கும்போது, சரவுண்ட் பேக் வரதுனால OWM3 யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்து அட்மாஸ்ன்னு பார்க்கும்போது, சீலிங்கில வந்து இவங்க ஃபால்ஸ் சீலிங் போடல. ஸோ நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஸோ அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸுக்கு ஒரு என்க்ளோஷர் நம்ம பண்ணி குடுத்துருந்தோம். ஸோ அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ்ன்னு பார்க்கும்போது, மோனோப்ரைஸ் பிராண்ட்ல ஒரு பேர் ஆஃப் அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ நம்ம சப்ளை பண்ணியிருந்தோம். இதுக்கு வந்து ப்ராப்பர் என்க்ளோஷர் ஒரு பிரீமியம் குவாலிட்டில இருக்கக்கூடிய வாட்டர் ப்ரூஃப் எம்டிஎஃப் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் வந்து பாக்ஸ் நம்ம பண்ணி குடுத்துருந்தோம். அத வந்து சீலிங்ல ஹேங் பண்ணி குடுத்துருந்தோம். ஸோ ஓவராலா இந்த ரூம்ல வந்து பெட் லைட்ஸ பொறுத்தவரைக்கும் 7 சேனல்ஸும், டாப் லைட்ஸ பொறுத்தவரைக்கும் ஒரு பேர் ஆஃப் அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸும், டோட்டலா 9.1 டால்பி அட்மாஸ் செட்டப் தான் நம்ம பண்ணி குடுத்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹோல் பேக்கேஜஸ் ஹோம் தியேட்டர் பேக்கேஜ் எதனா நீட் இருக்கு. ஸோ உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன் எதனா தேவைப்படுதுன்னா, நீங்க எங்கள கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட கான்டாக்ட் நம்பர் குடுத்துருக்கோம். நோட் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட்ட பொறுத்தவரைக்கும் பிராண்ட் நியூ, யூஸ்டு ப்ராடக்ட் 2மே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ப்ராடக்ட் நீங்க எங்ககிட்ட வாங்கியிருந்தாலும் சரி, இல்ல வெளியில வாங்கியிருந்தாலும் சரி, அத இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன் இது எல்லாமே நம்ம பண்ணி குடுத்துட்டுருக்கிறோம். ஸோ ஆல் ஓவர் இந்தியா நம்மள்ட்ட சர்வீஸ் அவைலபிளா இருக்கு. இது ரிலேட்டடா உங்களுக்கு எந்த வித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்க எங்கள கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வாங்க அடுத்த வீடியோல அடுத்த ப்ராடக்ட்ல சந்திப்போம். பாய்.